back to my channel Vijay Vista Life Unscripted. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு travel vlog. Travelனா வந்துட்டு ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் போக போறது இல்ல. ஒரு மினி அவுட்டிங்னு சொல்லலாம். ஓகேயா? என்னோட தம்பி அருண் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அருண் ஹாய் சொல்றா. ஆதி வந்துட்டு இப்போ ஹாய் பாய்லாம் நல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு டே அவுட்டிங், ஒரு பிக்னிக் மாதிரி நாங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் எங்கேயுமே போக முடியல. மிஞ்சி போனா கபன் பார்க் போயிருக்கோம், சுத்தி இருக்கிற மால், ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் போயிருக்கோம். ஸோ ஃபைனலி வந்துட்டு ஒரு ஸ்மால் பிக்னிக் ஈவினிங் மாதிரி அங்க பிளேஸ்க்கு ரீச் ஆக போறோம். கண்டிப்பா நான் இந்த vlogல போடுவேன். ஆக்சுவலா நாங்க எந்த நேரத்துல கிளம்பணும்னே தெரியல. 90 கிலோமீட்டர்ஸ் இப்போதான் 89 ரீச் ஆயிருக்கோம். இன்னும் 89 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இங்கேயே டிராபிக் சுத்தி டேக் டைவர்ஷன் இந்த விஜய் வடிவேலு படத்துல வர மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்துட்டு ரொம்ப நாளா ஒரு டே அவுட்டிங் இல்லைன்னா ஒரு பிக்னிக் மாதிரி போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி தம்பியும் ஊர்ல இருந்து வந்திருக்கான். எல்லா பிக்னிக் செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆனா ஆன் த வேல பாத்தீங்கன்னா ஃபுல் டிராபிக் ஜாம். நைஸ் ரோடு வழியா தான் நாங்க போக நினைச்ச அந்த லொகேஷனுக்கு போக முடியும். பட் எங்கனால அங்க ரீச் ஆக முடியல. சரி ஓகேன்னு டேக் டைவர்ஷன் எடுத்துட்டு லால்பாக் கார்டன், கரெக்டா ஸ்பெல்லிங், லால்பாக் கார்டன் வந்துட்டு வந்துட்டோம். அதாவது நான் vlog எடுக்க கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன சதி பண்ணணுமோ எல்லா சதியும் இங்க ஒருத்த பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, செமையா இருக்குல்ல? பெங்களூர்ல தான் அவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணோம். ஆனா இந்த லால்பாக் கபன் பார்க்லாம் வந்ததே இல்லை. நாங்க லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்து ரீச் ஆயிருக்கோம். ஆக்சுவலா சன்செட்டுக்கு வந்துட்டு இன்னும் 30 மினிட்ஸ் இருக்கு. ஓகே, ஆதிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தி ஹாய் சொல்லு. என்னன்னா எல்லாருமே ரொம்பவே எக்ஸாஸ்டடா இருக்கும். ஹாய் என் செல்லம்டா, என் பையன் மட்டும்தான் எனக்கு கோஆப்ரேட் பண்றான். ஆக்சுவலாக லால்பாக்ல வந்துட்டு நிறைய கேட் இருக்கு. நம்ம வந்து கேட் நம்பர் என்ன தெரியல. ஓகே ஃபைன். பட் இந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு டைரக்டா ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்கு. ரொம்ப சின்ன ஹில் தான். இதுக்கே வந்துட்டு எங்களுக்கு நாக்கு தள்ளுது, ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. நாங்கள் பார்த்து வச்சுருந்த பிக்னிக் ஸ்பாட் போனோன்னா அது வந்துட்டு 400 ஸ்டெப்ஸ் அப் அண்ட் டவுன். அது ரொம்பவே ஹார்டாக தான் இருந்திருக்கும். அது கீழே இறங்கு. ஏன் முடியாது? மாட்டேன்டா, கீழே இறங்குடா. நீ கைப்ல வரணும் நீ. ஆக்சுவலாக பெங்களூர் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு மால், ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டே இருப்போம். இங்கேயுமே உள்ளேயே சிட்டி சென்டர்லேயே நேச்சர் ஸ்பாட்லாம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு டே 2. ஓகே, என்னடா அது சாட்டர்டே சண்டே 2 நாளும் வெளியே போறோங்கிற மாதிரி தான் எங்களுக்கே ஃபர்ஸ்ட் தோணுச்சு.
பட் என்னன்னா மேக்ஸிமம் எங்களுக்கு எனர்ஜி இருக்கும்போது பிளஸ் அருண் இருக்கும்போதே நாங்க வந்துட்டு வெளியே போய்க்கலாம்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிருக்கோம். ஏன்னா கூட ஒருத்தன் எக்ஸ்ட்ராவா இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆதியை மேனேஜ் பண்றதும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு. இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலா மார்னிங் மாதிரி நந்தி ஹில்ஸ் போலாம் பிளான் பண்ணிருந்தோம். பட் என்னன்னா யாருமே எந்திரிக்கல, எல்லாருமே லேட்டா தான் எந்திரிச்சோம். சரி ஓகேன்னு வீட்லயே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நந்தி ஹில்ஸ் பக்கத்துல வந்துட்டு ஸ்ரீ போக நந்தீஸ்வரர் டெம்பிள் ஒன்னு இருக்கு. ஆல்ரெடி நான் என் ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட போயிருக்கேன். ரொம்பவே பிளசண்டா இருக்கும். அங்கதான் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். நேத்தே என்ன ஆச்சுன்னா சொல்லிட்டு நாங்க கிளம்பி ஒரு சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன்னா பெரிய லெவல்ல சின்னதா மந்தாகிரி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு தும்கூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்கு. அங்கதான் போலான்னு சொல்லி கிளம்பணும். பட் நைஸ் ரோடு போய் ரீச் ஆகுறதுக்கே வந்துட்டு எங்களுக்கு 2 hours ஆயிடுச்சு. அங்கிருந்து அகைன் அந்த பிளேஸ்க்கு போறதுக்குள்ள அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிளஸ் சன்செட்டும் மிஸ் பண்ணிடுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு லால்பாக் கார்டன் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பேரண்ட்ஸ் இல்லைன்னா வேற யாராவது ரிலேட்டிவ்லாம் வரும்போது ஃபேமிலி அங்க அகைன் போகணும் அப்படின்னு தான் எனக்கு இருக்கு. அருண், ஹரி இப்படி மாறி மாறி கொஞ்சம் வந்து எங்களை காப்பாத்துனாங்கன்னா நாங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய பிக்னிக்ஸ் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். பாக்கலாம் எப்படின்ட்டு. ஆதி ஓகேவா? ஓகே. டெம்பிள் போற வழியில வந்து லெஃப்ட் சைடு வந்து கல்யாண் நகர் இருக்கு. அங்க வந்துட்டு கம்மனஹள்ளிங்கிற லொகேஷன்ல தான் நாங்க வந்துட்டு மேரேஜ் ஆன புதுசுல இருந்தோம். இதுல வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயுமே நாங்க நடந்திருக்கோம். எல்லா கடைக்குமே போயிருக்கோம். ஃபுட் வெரைட்டினா இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ். பார்க்கிங் கிடைக்கிறதுக்காக நாங்க வந்து இயர்லியாலாம் போய் பார்க் பண்ணிட்டு நைட் வரைக்கும் இருந்திருக்கோம். நம்ம லைஃப்ல வந்து சில டேஸ் ரொம்ப ஹாப்பியா கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டேஸ் எங்களுக்கு வந்துட்டு இங்கதான் இருந்தது. ஆக்சுவலா வந்துட்டு இங்க குலாட் சாய் கடை ஒன்று இருக்கு. ஸ்ட்ரீட்ல ரொம்ப சின்ன கடை தான். பட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வீக்லி 3-4 டைம்ஸ் நாங்க அங்க போயிட்டு தான் வந்துட்டு சாய் குடிச்சிட்டு வருவோம், டீ குடிச்சிட்டு வருவோம். ரொம்ப ஃபேமஸ். பட் இப்போ வந்து அந்த ரோட் பிளாக் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஃபேவரட் வந்துட்டு தலசேரி வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். அந்த கேரளா டைப் சாய், பழம்பூரி எல்லாமே, எல்லட செட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். சரி ஓகேன்ட்டு அங்க போயிட்டு இருக்கோம். ஆதிக்கு வந்துட்டு இந்த ஏரியா இதுதான் வந்து செகண்ட் டைம் கூட்டிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஐ திங்க் உதய்பூர் டிராவல் பண்ணும்போது இங்க வந்து ஃபில்டர் காஃபி வந்துட்டு போனோம். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டைம். இது வந்துட்டு ரொம்ப மலரும் நினைவுகள். இங்கேயே கூட நாங்க வந்து தங்கி இருந்திருக்கலாம்னு தோணுது. ஏன் பார்த்தி? ஆதி அம்மா ஆதி வந்துட்டு தூங்குவான்னு சொல்லிட்டு ஒரு 2 hours நாங்க வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவன் தூங்கல. சரி ஓகே, இன்னைக்கு அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான். சும்மா தோல்ல படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அருண், உனக்கு எப்படி போகுதுடா? நல்லா போகுது. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம். ஒரு 1 week மாதிரிலாம் வெக்கேஷன் எடுத்துட்டு வரலாம். எங்க ஹரி அவனையும் கூப்பிட்டே இருக்கிறேன். அவனும் வரங்கிறான். சரி ஓகே, பார்க்கலாம். மாமாட்ட போறியா? போ மாமாட்ட. என்னென்ன ஏறியா? டே அதில் எடுக்க கூடாது. போய் baby. இல்ல இருடா. கார்ல இருக்கா? ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா அவ்வளோக்கா மெயின்டைன் அவங்க சரியாக பண்ணலை. நான் வந்துட்டு 3-4 years பேக் வந்தேன். அப்போ வந்து இன்னுமே நல்லாயிருக்கும்.
ஆக்சுவலி இந்த டெம்பிள் பற்றி வந்துட்டு இன்றைக்கி தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த கோவிலை கட்டினது யாருன்னா நம்மளுடைய சோழர்ஸ் தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு 3 to 4 years பேக் அப்போ வரும்போதே வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலோட ரிசம்பிளன்ஸ் நிறைய இடத்துல தெரிஞ்சிச்சு. சுற்றி அந்த பார்டர்ஸில் வந்து அவங்க கட்டியிருக்கிற அந்த மண்டபம் ஆகட்டும், இல்லை தேர், உள்ளே இருக்கிற அந்த மெயின் கருவறையோட அந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்துட்டு எனக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலோட அந்த இதுதான் தெரிஞ்சிச்சு. என்னாச்சு, தஞ்சாவூர் பெரிய கோயிலோட அந்த கலைநயமான சிற்பங்கள் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் இன்றைக்கி தான் வந்துட்டு ஆக்சுவலாக நான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சோழர்கள் தான் இதை வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே வந்து 3 கருவறை இருக்குது. கோயிலோட நேம் வந்துட்டு ஸ்ரீ போகநந்தீஸ்வரர் டெம்பிள் தான். பட் 3 கருவறையில் என்னென்னா சிவனோட ஒவ்வொரு ஸ்டேஜஸ், அதாவது எங்கே இருந்த சிவன், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா உமா மகேஸ்வரர்னு சொல்லிட்டு 2வது கருவறை, நெக்ஸ்ட்டு இன்னொரு கருவறை ஒன்று இருக்குது, அது வந்துட்டு போகநந்தீஸ்வரர்னு சொல்லி, ஃபைனலாக ஏஜ் ஆனதுக்கப்புறமா யோகநந்தீஸ்வரர்னு சொல்லிட்டு அந்த டெம்பிள் வந்துட்டு நந்தி ஹில்ஸ் மேலே இருக்குது. அதுக்கு நாம் இன்றைக்கி போகலை, பட் இங்கேயே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த டெம்பிளில் வந்துட்டு நிறையா பாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. வெளியில் வந்துட்டு கார்டன் ஏரியாவில் ஒன்று இருக்குது, டெம்பிள்குள்ளே இருக்கிறது வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் அன்னைக்கு நான் போய் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்ப கிளியர் வாட்டரோட ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சம் இங்கே மங்கீஸ் தொல்லை வந்து ஜாஸ்தியாகிடுச்சு, மங்கீஸ், டாக்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஓகே, நைஸ் பிளேஸ். உங்களோட ஃபேமிலியோடு வந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பிக்னிக்காக வரணும்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் நம்ம சிட்டி சென்டர்லேருந்து ரொம்பவே தூரம் தான், பட் கண்டிப்பாக ஒர்த்தான பிளேஸ் தான். நாங்கள் வந்து இங்கேருந்தே சன்செட் பார்த்துட்ருக்கோம். டெம்பிளோட டைமிங் வந்துட்டு மார்னிங் 7 to night 7 வரைக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இங்கே லஞ்சுக்கு அப்புறமா ஒரு 3-4 மாதிரி வந்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, அஃபிஷியலி 2 days பிக்னிக் வந்துட்டு எப்படியோ முடிஞ்சிருச்சு.